வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா. சரி வாங்க நம்ம 26ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். 26ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம்பா. 26ஆம் தேதி ரிசல்ட்டு 503 அப்படின்ட்டு ரிசல்ட்டு நம்ப. 503க்கான ரிசல்ட்டில் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று போட்டியிடாமல் பார்த்துருந்தா தெரியும். ஆல் போர்டு லாஸை கவர் பண்ணக்கூடியது நம்பர் அப்படின்ட்டு ஆல் போர்டு சிங்கிள் நம்பரை எடுத்தோம். சிங்கிள் நம்பரில் நமக்கு 0 பாஸ் ஆனப்பா. ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் பி போர்டு சி போர்டு அப்படின்னு சொல்லி ஆல் போர்டு கண்டிப்பாக 0 வரும்ட்டு எந்த அளவுக்கு நம்ம சொன்னோமோ பார்க்க முடியல. 25ஆம் தேதி வீடியோ செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆல் போர்டு தைரியமாக விளாடுங்க. லாஸை கவர் பண்ணக்கூடிய நம்பர்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே நமக்கு 0 அருமையாக பாஸ் ஆகிடுச்சு. வாங்க நம்ம 26 மற்றபடி 503 அப்படின்ட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்ததில் மற்றபடி நம்பர் நம்ம 25ஆம் தேதிக்கே கொடுத்துருப்போம். 5-0 கொடுத்துருக்கோம். அங்கேயும் 5-0 கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 0-5 கொடுத்தோம்பா. 0-5 50 அப்படின்லாம் டார்கெட் பண்ணோம். 25ஆம் தேதிக்கு சிங்கிள் நம்பராக எடுத்தோம். ஆனால் அடித்த நம்பரே அடிக்காமல் மிஸ் ஆச்சு. ஆல் போர்டு 5 மிஸ் ஆச்சு. அதாவது 287 2 நாள் அடிக்காமல் நம்ம மிஸ் ஆச்சு. 25ஆம் தேதி ஆல் போர்டில் மிஸ் ஆகி லாஸ் ஆகிடுச்சுன்னா 26ஆம் தேதிக்கான ஆல் போர்டில் லாஸை கவர் பண்ணலாம். ஆல் போர்டை தைரியமாக விளாடுங்கன்னு சொன்ன மாதிரியே நமக்கு ஆல் போர்டு பாஸ் நம்பா. சரி வாங்க 27ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். கேஎல் 27/11/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பார்ப்போம். ஏ போர்டில் 6-7-0 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 3-4-1 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 3-7-5 அப்படின்னு எடுத்துருக்கோம். நம்பர்ஸ் படி 6 வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா. 6 வச்சு ட்ரை பண்ணதில் 613 633 645 647 610 621 அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் ஆல் போர்டு 3 அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம்பா. ஆல் போர்டு 3 சிங்கிள் நம்பரு. பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 3ங்கிறது கெஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 135 பாக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் 135 பாக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கப்பா. ஆல் போர்டு 3 பாக்ஸில் 135. இதில் ஏபிஎஸ்பிசின்னு பிரித்து கூட போடலாம். 13ங்கிறது ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே பிசிலே கொடுத்துருக்கோம் 13. இங்கே ஏபிஎஸ்சிபிசியில் இந்த பாக்ஸ் நம்பரில் 35 53 13 31 அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆகலைனாலும் ஒரு செட்டு வச்சு பாருங்கப்பா. நம்ம 4 நம்பர்ஸ் கணிப்பை பார்த்துருவோம். 4 நம்பர்ஸில் என்ன கிடைக்குதுன்னா 620 987 648 670 அப்படின்ட்டு கிடைக்குது. இதில் ஏபிஏசி எடுத்துக்கிட்டோம். ஏபி 62 98 64 67 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏபி ஏசி 60 97 68 60 நம்ம ஏசி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா. ஓகே நம்ம ஆல் போர்டு 3 அப்படின்னு எடுத்துருக்கோம். புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்ம டைரெக்டாக கம்பெனி நம்பர் தான். அதனால் நான் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கப்பா. இதில் பாக்ஸ் 135. இதில் ஒரு செட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கப்பா. ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கங்கப்பா. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம்.
பாய், see you.